காலகாலமாகவே இந்தியா செஸ் விளையாட்டில் முன்னோடி. சதுரங்கம் நம்ம தமிழர்கள் பல ஆண்டுகளாக விளையாடும் ஒன்று. சமீபத்தில் நிறைய சாம்பியன்ஸ், அதுவும் இளம் சாம்பியன்ஸ் வெற்றி பெறதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். விஸ்வநாத் ஆனந்த் அப்படின்ற பேர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நாளாக தெரிஞ்சது இல்லையா? சமீபத்தில் பல பேர்கள் செய்திகளில் பார்க்குறோம். பிரக்னானந்தா, விஷாலி, குகேஷ், அர்ஜுன், இப்படி பல பேர்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த செஸ் கேம் நமக்கு ஒரு முக்கியமான தத்துவம் அல்லது ஒரு ஆன்மீக உண்மை சொல்லுது அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். நான் மிகவும் ரசிக்கும் பழமொழியில் இது ரொம்ப அழகான ஒன்று. ஒரு இட்டாலியன் பழமொழி தான் இது. ஆங்கிலத்தில் சொல்கிறேன். அட் தி எண்ட் ஆஃப் த கேம் த கிங் அண்ட் த பான் கோ பேக் இன் த சேம் பாக்ஸ். எவ்வளோ அழகான ஒரு பழமொழி இது. செஸ் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் ராஜா, ராணி, சிப்பாயி இப்படி அத்தனையுமே ஒரே பெட்டிக்குள்ளே வச்சு தான் மூடப்படும். செஸ்ஸில் ராஜா, ராணி, சிப்பாயி இப்படி பல கேரக்டர்ஸ், இது ஒவ்வொன்றும் தனித்தனி தகுதியோடு இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் செட் ஆஃப் ரூல்ஸ் தனியாக இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் அதை வச்சு தான் இந்த செஸ் கேமை விளையாடுறோம். இங்கே லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், அதாவது குறைஞ்ச முக்கியத்துவம் சிப்பாய்க்கு தான் இல்லையா? இந்த ரூல்ஸ் எல்லாமே அந்த செஸ் கேம் முடிகிற வரைக்கும் தான். ஆட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா காயின்ஸும் ஒரே பெட்டியில் தான் போடப்படும். நம்ம இந்த பூமியில் வாழறது எல்லாமே ஒரு விளையாட்டு போல தான். நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணுறோம். அதாவது நம்ம யாராக இருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் கடைசியில் எல்லாரும் போக போகிறது அந்த ஒரு இடத்துக்கு தான். நம்மக்கிட்ட இருக்கிற பணம், பதவி, புகழ், பேரு, பெருமை எல்லாம் நம்ம ஆட்டம் இருக்கிற வரைக்கும் தான். அதாவது நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். ஆட்டம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம யாராக இருந்தாலும் வேறுபாடே இல்லாமல் ஒன்று நம்ம புதைக்கப்படுவோம், இல்லை எரிக்கப்படுவோம். பட்டினத்தார் சொன்ன காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே அப்படிங்கிறதும் இதே பொருள் தான். வள்ளுவனின் நிலையாமை அதிகாரமும் இதை தான் சொல்லுது. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழுற இந்த வாழ்க்கையை காம்ப்ளிகேட்டே பண்ணாமல் ஈகோ இல்லாமல் நிம்மதியாக வாழலாம்.